أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح يا الله உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அழகான முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகளை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலும் உள்ள செய்திகளை அறிய எங்களை ஒன்று கூட்டி இருக்கும் ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அழகான உபதேசத்தை வரலாறுகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அழகிய முறையில் யா அல்லாஹ் அதை செயல்பட்டு உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய பொருத்தத்தையும் பெற்ற மக்களாக நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உன்னுடைய பொருத்தத்தோடு உன்னுடைய ரிவாங்கிற சந்திப்பையும் பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கறதுல பல தலைப்புகளை பார்த்து வர்றோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்லாஹுடைய பாதையில் தர்மங்கள் செய்வதற்கு தன்னுடைய கணவனுக்கு துணையாக நிற்பாள் துணைவி. அதே மாதிரி அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல தன்னுடைய கணவனுக்கு தூண்டுகோலாக இருப்பாள் அந்த இல்லாள். அந்த இல்லத்தை ஆட்சி செய்யக்கூடியவள், உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடியவள். அவ்வளவு அற்புதமா அந்த கணவனுக்கு துணை நிற்பாள்ங்கிற ஒரு தலைப்புல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல நம்ம ஹிஸ்டரியில பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த பெண்மணி மாதிரி நாமளும் இருக்கிறோமா? அப்படி இல்லாட்டி இனிமேல் இருப்போங்கிற ஒரு நியத்தோட இந்த செய்தியை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய வேதத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நம்ம சூரா ரூம் ஓதி கேட்டிருக்கோம். அதுலயும் அல்லாஹ் தஆலா ஒரு பெண்மணியுடைய ஒரு அழகிய ஒரு அமைப்பு, அவங்களுடைய முக்கிய பணி எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்த நம்ம உஸ்தாத் நமக்கு என்ன விஷயங்களை சொல்லி தர்றாங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். நேர்வழியும் நெல்லறிவும் கொண்ட ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவரை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்ய தூண்டக்கூடியவளா இருப்பா. வீண் விரயத்துக்கோ அவசியமற்ற செயலுக்கோ செயல்படுறதுல இருந்து தடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில அவனுடைய அவசியமான தேவைகளுக்கு அழகான முறையில செயல்படுறதுக்கு வழிகாட்டக்கூடியவளா இருப்பா. அனாவசிய செலவுகளை தவிர்த்து வாழக்கூடியவளா இருப்பா. அது மட்டும் இல்லாம சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய விஷயத்துல அந்த தன்னுடைய கணவருக்கு உதவியா ஒத்தாசையா வழிகாட்டக்கூடியவளா இருப்பா. பொதுவா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது நேர்வழியிலிருந்து விலகி வாழக்கூடிய பல அற்பமான பெண்கள், கெட்ட குணம் நிறைந்த பெண்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு விலகி தன்னுடைய நற்குணத்தினால தன்னுடைய கணவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு அழகான முறையில வழிகாட்டுவா. இறையச்சத்தோட மார்க்கத்தை பேணி வாழக்கூடிய ஒரு பெண் எப்போதுமே தன்னுடைய கணவருக்கு நன்மையை நாடக்கூடியதா இருப்பா. சுப்ஹானல்லாஹ். பாருங்களேன், தன்னுடைய கணவன்கிற சாப்டர் எடுத்ததுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தன்னுடைய கணவனோட உணர்வுகளோட எப்படி ஒரு பெண் வாழணுங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். ஒவ்வொரு பெண்களுக்குமே நாம பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைஞ்சு ஒரு பருவத்துக்கு வந்து நிக்காஹுக்கு முன்னாடி வரைக்கும் தாயையும் தகப்பனையும் குடும்பத்தாரையும் அண்டி வாழக்கூடியவர்களா இருக்கும். அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருக்கும். இப்ப நம்மளை பராமரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அது அதிகப்படியா ரொம்ப இப்பதான் இந்த ஏஜ் ஒரு 25 எல்லாம் வரும். முதல்ல 15 வயசுலயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏஜ் அட்டன் பண்ண அந்த ஏஜ்ல இருந்து 15ல இருந்து இப்ப கொஞ்சம் படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் படிக்க வைக்கிறோம், டிகிரி படிக்க வைக்கிறோங்கிறதுனால 20, 21, 23 இப்படி கொஞ்சம் டைம் போகுது. இந்த ஒரு 20 வருஷ காலத்தை தவிர நம்ம மரணிக்கு வரைக்கும் 60, 70, 80 எத்தனை நல்ல ஆயுள் காலம் கூட கொடுத்திருக்கானோ அந்த மிச்ச காலம் அனைத்துலயுமே அந்த கணவனை தானே முழுமையா சார்ந்து இருக்கும். அந்த வளர்ந்த கூட்டை விட்டுட்டு சுப்ஹானல்லாஹ், நம்ம ஒரு கவிதை ஒண்ணு பார்த்தோம்ல, மாமா எல்லாம் செய்யக்கூடிய தன்னுடைய மகளுக்கு செய்த உபதேசம். சுப்ஹானல்லாஹ், நம்ம ஒரு புதிய கூட்டுக்கு தான் வர்றோம். ஆனா அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமா வைக்கிறான். அந்த கணவன் கரம் பிடிச்சு வந்த அந்த பெண்
கடைசி வரைக்கும் இறுதி காலம் வரைக்கும் அவனோட இருக்கிறதுனால அந்த கணவனோட எப்படியெல்லாம் உறவோட அன்போட கருணையோட கரிசனத்தோட நடந்துக்கணுங்கிறத இஸ்லாம் நமக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குது பாருங்க. தன்னுடைய கணவருடைய நன்மையை நாடக்கூடியவளா இருப்பா, நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடியவளா இருப்பா, நற்செயல்களை அதிகப்படுத்தி கொள்றதுல அவரை தூண்டக்கூடியவளா இருப்பா. இந்த அணுகுமுறையால் தன்னுடைய கணவருக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய மறுமைக்கும் நல்ல பலன் உண்டுங்கிறத நம்பி செயல்படக்கூடியவளா ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி இருப்பா. இந்த முன்மாதிரியில வாழ்ந்த ஒரு பெண்ணை பத்தி இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அவங்க யாரு தெரியுமா? உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு அன்சாரி சஹாபி. இவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சு அழகான முறையில இவங்களுடைய வாழ்க்கைய மதீனாவுல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு மதீனாவுல இருக்கும்போது ஒரு அனாதை சிறுவன் சொல்றாங்க. அப்படிதான் வருது. அந்த ஒரு சிறுவன் என்ன செய்யறாரு, ஒரு அனாதையா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்னதா ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த தோட்டத்தை அவரு நினைக்கிறாரு, அதை சுத்தி ஒரு செவர் ஒண்ணு கட்டுனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம என்ன செய்வோம், மால் போய் அளவு எடுப்போம்ல, இதுல இருந்து எங்க வரைக்கும் நம்ம சுவர் வைக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கையில அவர் சுத்தி அப்படி கட்டிட்டு வரையில ஒரு பேரிச்ச மரம், பக்கத்து வீட்டுக்கு சொந்தமான ஒரு பேரிச்ச மரம் அந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த அனாதை சிறுவன் என்ன செய்யறாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசுறாரு. ஆஹ் எனக்கு என்ன இத சுத்தி ஒரு சுவர் ஒண்ணு கட்டுறதுக்கு ஆசைப்படுறேன். உங்க மரம் இதுக்கு பக்கத்துல இருக்கு. அதனால எனக்கு அந்த மரத்தை பிளீஸ் விட்டு கொடுக்குறீங்களா? நான் அதோட சேர்த்து கட்டிக்கிறவா அப்படின்ட்டு போய் கேக்குறாரு. அவர் மறுத்துடுறாரு. சரி பரவாயில்ல, எனக்கு அதை விலைக்கு தாங்க, நான் இல்லாட்டி அந்த இடத்துல எனக்கு கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும், நான் அதை விலைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு அதுக்கு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செஞ்சிடறாரு, அந்த அனாதை சிறுவருக்கு கொடுக்க மறுத்துடுறாரு. உடனே அந்த அனாதை சிறுவராக இருந்த அந்த பையன் என்ன செய்யறாரு, அந்த நேரத்துல எங்க போவாங்க, தனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நாடி செல்லக்கூடிய மக்களா இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் பார்க்க முடியுமா அவ்வளவு ஈஸியா? அவ்வளவு அழகா போய் சந்திச்சு தன்னுடைய கோரிக்கைகளை சொல்ல முடியுமா? மாவட்ட ஆட்சியாளர்களையே போய் பார்க்க முடியல, எங்க போய் மந்திரிகளை பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கறது? ஆனா அந்த நேரத்துல ஏழைகளின் துணைவரா, அனாதைகளின் ஆதரவாளரா, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஒரு ஈகையும் இரக்கமும் கொண்ட இறை தூதரா இருந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த சிறுவர் ஓடி போய் பார்க்கிறார். பார்த்து தன்னுடைய தேவைய, தன்னுடைய ஆசைய அவர் சொல்றாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள், வறியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், விதவைகளுக்கு வாழ்வளித்தவர்கள், இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வல்லல் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரை அழைச்சுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கார மனுஷன்ட்ட வராங்க. அவரை கூப்பிட்டு பேசுறாங்க. இங்க வாங்க, இந்த சிறுவருக்காக உங்களுடைய இந்த ஒரு மரத்தை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல பூத்து காய்ச்சி குலுங்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு பரிசா தருவான், நான் அதுக்கு வாக்களிக்கிறேன். அதனால இந்த சிறுவருக்கு இந்த ஒரு மரத்தை நீங்க விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வாரு, நம்மளா இருந்தா சொர்க்கத்திலையா தோட்டமா, சுப்ஹானல்லாஹ், சொர்க்கமே வாக்களிக்கப்பட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சுப செய்தியா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நோ நோ நோ, எனக்கு இந்த மரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சொர்க்கம் எப்ப வர்றது எப்ப கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்துட்டாரு. அப்போ என்ன செய்யறாதுன்னு யோசனையா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த செய்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? அபு தஹதா, அவருடைய பேர் சாபித் பின் தஹதா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அபு தஹதாவுடைய தந்தை, தஹதாங்கிறவுடைய தந்தையா இருக்கிறாரு.
இந்த அபூ தஹதா இந்த செய்தியை கேள்விப்பட்டு, இவர் ஒரு அன்சாரி தோழரா இருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓடோடி வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த மாதிரி சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டேன் அப்படின்னு. ஆமா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாம போய் பேசிட்டோம், அவரு சமாதானமா வரமாட்டுறாருன்னு சொன்னோமே, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மதீனாவுல எனக்கு அழகான ஒரு தோட்டம் இருக்குது, அந்த ஒரு தோட்டத்தை நான் அந்த ஒரு மரத்துக்காக நான் கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு போய் அந்த மனிதர்கிட்ட போய் பார்த்து பேசுறாங்க. ஒரு மரத்துக்காக பாருங்க, அந்த ஒரு மரமும் யாருக்கு வாங்கி கொடுக்குறாங்க? ஒரு அனாதை சிறுவன். அந்த சிறுவனுக்கு போய் அந்த ஒரு மரத்துக்கு பதிலா தன்னுடைய முழு தோட்டத்தையும் கொடுத்து அந்த மரத்தை வாங்கி அந்த சிறுவனுக்கு பரிசளிக்கிறாங்க. அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பத்திற்காக, நாளை மறுமையில் சுவன சோலையில் கிடைக்கக்கூடிய அன்பளிப்புக்காக சுப்ஹானல்லாஹ் அந்த தோட்டத்தை அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு போய் வாங்கி அதை கொடுக்குறாங்க. இதை பார்த்து இதை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தஹதாவுக்காக துஆ செய்யறாங்க. அபூ தஹதாவுக்கு எவ்வளவு பெரிய பேரீச்சம் குலைகள் பூத்து குலுங்கக்கூடிய தோட்டம், மரம் சுவர்க்கத்தில் காத்திருக்கிறது தெரியுமா அப்படிங்கிற ஒரு சுப செய்திய சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சுப செய்திக்காக, இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்காக இந்த தோட்டத்தை ஒரு மரத்துக்காக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, நேரா வீட்டுக்கு வர்றாங்க. யார்கிட்ட? தன்னுடைய மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட. அந்த அழகான அந்த தோட்டத்துல எப்படி அதை வர்ணிக்கிறாங்கண்டா, புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில். படிப்பாங்க ஒரு கவிதை, கேட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட அந்த மதினாவுல அழகிய சிட்டில இருக்கக்கூடிய தோட்டத்தை ஒரு அனாதை சிறுவனுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாக்குக்கும் அவங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க கொடுத்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, உம்மு தஹதாவே, உம்மு தஹதா அந்த நேரத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, உம்மு தஹதாவே, தோட்டத்தை விட்டு வெளியேறி பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க, எந்த ஒன்னையும் எடுக்க வேணாம், அது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வாங்க, நான் இந்த தோட்டத்தை சுவனத்தில் உள்ள ஒரு மரத்துக்காக நான் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், முழு தோட்டத்தையும் அதுக்குள்ளதான் குடியிருக்கிறாங்க. அந்த தோட்டத்தை அப்படியே எல்லாத்தோடையும் குடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே உடுத்தின ட்ரெஸ்ஸோட பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வாமான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனா மனுஷனே, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? யாரு கேட்டு கொடுத்தீங்க? நீங்க பாட்டுல குடுத்துட்டு வந்துட்டா இப்ப பிள்ளைங்க விட்டுட்டு எங்க போய் நிப்போம் இப்படின்னு சொல்றவங்க இதோட நிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு மேல பேசி மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்ற ஃபேமிலிகளும் இருக்கு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய பாசறையில இந்த இஸ்லாத்துல உறுதியோட வாழ்ந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மிகப்பெரிய கட்டுப்படக்கூடிய மக்களா இருந்தாங்க. இந்த செய்தியை கேட்டதுமே உம்மு தஹதா சொல்றாங்க, என்ன சொன்னீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இந்த தோட்டத்தை நீங்க குடுத்துட்டு வந்துட்டீங்களா? மாஷா அல்லாஹ், எப்பேற்பட்ட லாபகரமான ஒரு பிசினஸ் நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய கணவன் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு முழு தோட்டத்தையும் அப்படியே குடுத்துட்டு வந்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட உற்சாகமான பேச்சு பாத்தீங்களா? நீங்க அழகிய பிசினஸ் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க எப்பேற்பட்ட லாபகரமான வியாபாரத்தை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனை வாழ்த்துறாங்க. யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு அழகிய நற்பெண் பண்புகளை எங்கள் அனைவருக்கும் நீ புரிய அல்லாஹ். இதனாலதான் இப்படிப்பட்ட ரோல் மாடல்களை நாம் பின்பற்றணும். முற்காலத்துக்கும், அதாவது போன காலத்துக்கும் இப்ப நிகழ்காலத்துக்கும் வரக்கூடிய காலத்துக்கும் அழியாத தியாக செயல்களை செய்தவர்கள் லிஸ்ட்ல, ரோல் மாடல்கள் லிஸ்ட்ல முன்மாதிரியா எடுக்க வேண்டியவங்க பகுதியில இப்படிப்பட்ட தோழர்களை தோழிகளை நமக்கு உஸ்தாத் அறிமுகப்படுத்தி நமக்கு அந்த வரலாறுகளை சொல்லி காட்டுறாங்க. பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு அழகிய செயல். அவங்களுடைய கணவனுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய செயல். பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். நீங்க வெற்றி அளிக்கக்கூடிய, லாபம் அளிக்கக்கூடிய அழகிய பிசினஸ் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க.
இது விஷயமா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் உம்மு தஹதாவின் கணவர் அபூ தஹதாவுக்கு எத்தனை பேரிச்சங்குலைகள் காத்திருக்கின்றன, எத்தனை பேரிச்சங்குலைகள் காத்திருக்கின்றன என்று திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடியதா இருக்கு, தபரானிலையும் இந்த செய்தி பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உஸ்தாது நமக்கு அழகான முறையில எடுத்து சொல்றாங்க. அப்ப பாத்தீங்களா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவன் இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக பிறருக்கு உதவி செய்யும் போது அதை உற்சாகப்படுத்தக்கூடியவளா, அதை பாராட்டக்கூடியவளா, அதுக்கு துணை நிற்கக்கூடியவளா இருக்கக்கூடியத, அதுலயும் இருக்கிற வீட்டுல பிள்ளைங்களை கையில புடிச்சுக்கிட்டு அந்த அப்படியே கொடுத்துட்டு வரணும்டா, யா அல்லாஹ், அதுக்கு ஒரு தனி கல்வி, தனி உள்ளம் வேணும். சுப்ஹானல்லாஹ். அவங்க எதுக்கு பகரமா கொடுத்தாங்க? சொர்க்கத்துக்கு. சொர்க்கம்ங்கிறது அவ்வளவு ஈஸியானதா, அவ்வளவு ஓசியா பெறக்கூடியதா? அல்லாஹு தாலா வேறொரு அத்தியாயத்துல வேற வசனங்கள்ல சொல்லி காட்டுறான், சொர்க்கத்தை நீங்க அவ்வளவு ஈஸியா பெற்றலாம்டா நினைக்கிறீங்க? உங்களுடைய உடல்களை, உங்களுடைய உயிர்களை, உங்களுடைய பொருட்களை தியாகம் பண்ணாம ஈஸியா கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் முன்னோர்கள் இதற்காக எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தின் சுப செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணு முன்னாடி சொல்றாங்க. சொர்க்கத்துல உம்மு தஹதாவுடைய கணவருக்கு எத்தனை பேரீச்சங்குலைகள் காத்திருக்குது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட தியாக வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்முடைய அன்னையர்கள், நம்முடைய தோழிகள், நம்மளுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய சஹாபிய பெண்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகள்லையும் தன்னுடைய கணவருக்கு துணையாக இருப்பா. தான தர்மத்துல மட்டும் இல்ல, வணக்க வழிபாடுலயும் துணையா இருப்பா. நேர்வழி பெற்ற நல்ல முஸ்லிம் பெண்மணியோட பண்புகள்ல ஒண்ணு வணக்க வழிபாடுலையும் துணையா இருக்கிறது. தன்னுடைய கணவர் பலதரப்பட்ட வணக்கங்கள்ல, அதாவது ஃபர்தான வணக்கங்கள் மட்டும் இல்லாம சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகள்ல தானும் உதவியா இருப்பா. இன்னும் குறிப்பா உஸ்தாத் சொல்லி தர்றாங்க, இரவு தொழுகை இருக்குல்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுல மனைவி தன்னுடைய கணவருக்கு உதவக்கூடியவளா இருப்பா. இது மகத்தான பலனை தன்னுடைய கணவர் பெற்றுக்கொள்வாரு, அடைந்து கொள்வாருங்கிறதுல முயற்சி உள்ளவளா இருப்பா. கணவர் சோம்பலாவோ அசதியாவோ கவனக்குறைவா இருக்கப்போ அந்த மனைவி அந்த இபாதத்து விஷயத்துல, இரவு தொழுகை விஷயத்துல நினைவூட்டக்கூடியவளா இருப்பா. ரெண்டு பேரும் அல்லாஹ்வின் அருளை பெறும் அளவுக்கு மிகப்பெரிய முயற்சி செய்யக்கூடியவளா இருப்பா. நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கறதுல அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்மணியா இருப்பா. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அழகிய காட்சியை நமக்கு முன்னாடி சொல்லி காட்டுறாங்க. சிறந்த கணவன் மனைவி ஒவ்வொருவருக்கும் இதுல பொருத்தமான முன்மாதிரி இருக்குங்கிறத இந்த ஹதீஸ் இந்த இடத்துல எடுத்து கொடுத்து நம்ம உஸ்தாத் நமக்கு அழகான அறிவுரை சொல்றாங்க. பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு தாலா அந்த ஆணுக்கு கருணை காட்டட்டும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரவில் எழுந்து தொழுகிறார், தன்னுடைய மனைவியையும் எழுப்புகிறார், அவளும் எழுந்து தொழுகிறார். ஆனால் மனைவி எழ மறுத்தாலோ அவளது முகத்துல அப்படி தண்ணீரை தெளிச்சு எழுப்புறாரு. இன்னும் அல்லாஹு தாலா அந்த பெண்ணுக்கு கருணை காட்டட்டும். எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? அவள் இரவில் எழுந்து தொழுகிறாள், தன்னுடைய கணவரையும் எழுப்புகிறாள், அவர் எழுந்து தொழுகிறார். ஆனால் அவர் தொழ மறுத்தாலோ அல்லது தூக்கத்தில் இருந்தாலோ அவரது முகத்தில் தண்ணீர் தெளிக்கிறாள். அதுக்கு பின்னாடி எந்திரிச்சு ரெண்டு பேரும் தொழுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஆணுக்கு, இப்படிப்பட்ட பெண்ணுக்கு, இப்படிப்பட்ட கணவனுக்கு, இப்படிப்பட்ட மனைவிக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்திய இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். சுனன் அபூ தாவூதுல பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட பொருத்தமான வாழ்க்கை, எப்படிப்பட்ட கணவன் மனைவி, எப்படிப்பட்ட இபாதத் அமல்கள். பாத்தீங்களா, 5 நேரம் தொழுகிறதே பெரும்பாடா இருக்குது. உழைக்க வெளியே போயிட்டு வந்துட்டு, கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு 5 நேரம் தொழுகிறதே பெரும்பாடு காமாடு தளமாடா இருக்குது. இதுல இரவுலையா தஹஜ்ஜத்தா
அப்படின்னு சொல்றவங்க இல்லாம இல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சுப்ஹான் அல்லாஹ். அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஆண்களே தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜமாத் விஷயத்த எவ்வளவோ வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகை, அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்தாலே தவிர, இல்லாட்டி அதுக்கு தண்டனை. ஆனா இந்த இரவு தொழுகை இருக்குதே, இதுக்கு நமக்கு கட்டாய கடமை இல்லை. அந்த தொழுகையில, அந்த இரவு நேர தொழுகையை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வலியுறுத்தி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் கீழ்வானத்துக்கு முதல் வானத்துக்கு ஒவ்வொரு அடியார்களையும் கூப்பிட்டு, என்னுடைய அடியார்களே, இந்த நேரத்தில் விழித்தெழுந்து என்னிடம் தொழுது விட்டு துவா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா, தேவையை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, பாவ மன்னிப்பு தேடுறவர்கள் இருக்கிறார்களா, உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றேன்னு கேட்கக்கூடிய விஷயத்த. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அடியார்கள் சிறிது நேரம் தான் தூங்குவாங்க. அதுக்கு மேல அவங்களுடைய விழா படுக்கையில இருக்காது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமான்னு அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு தொழுகை, ஒரு இபாதத்து தான் அந்த இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுகிறது. அந்த தொழுகையில ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு ஆண், ஒரு பெண், ஒருவர் இன்னொருவருக்கு துணையாக இருந்து எழுந்து தொழுகும் போது, அது அப்படியே கொஞ்சம் சோம்பலா, கொஞ்சம் டயர்டா இருக்கையில அப்படி கொஞ்சம் செல்லமா, ஆசையா போய் அப்படி தண்ணி தெளிச்சு விட்டு, எந்திரிங்களே, வாங்க, அல்லாஹ் நமக்காக காத்திருக்கிறான், அவனை போய் சந்திப்போம், நம்மளுடைய தேவைகளை கேட்போம், நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவோம், அப்படி கூப்பிட்டு போய் 2 பேரும் உணவு செஞ்சுட்டு தொழுகிற ஒரு அற்புதமான குடும்பம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்யறாங்க, யார் இப்படி இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், அல்லாஹ்வுடைய கருணை பொழியட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்கன்னா, அந்த துஆவுக்கு பாத்திரமா நம்ம இருக்கிறோம்னா எவ்வளவு அழகு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறதுக்கும் துணையா நிற்பா, வாழ்த்துவா, என்கரேஜ் பண்ணுவா, சந்தோஷமா உற்சாகப்படுத்துவா. இபாதத்து விஷயத்திலையும் தானும் இபாதத் செஞ்சு அதிகப்படியான வணக்க வழிபாடுகள்ல தன்னுடைய கணவனுக்கும் துணையா இருப்பா. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். கணவன் அப்படின்னா கண், அவன் நம்மளுடைய கண். ஒரு ஒரு உடம்புக்கு, ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியமோ, அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவனை கொடுத்திருக்கிறான். அந்த கணவனோட சந்தோஷமா, உற்சாகமா, அழகா இபாதத்திலையும் அவனுக்கு வழிபடுறதுலயும் துணை நிற்கக்கூடிய ஒரு துணைவி எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பெண்ணா இருப்பா இல்லையா? அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களா எங்கள் அனைவரையும் ஆக்குவையா. அடுத்து இன்னொரு ஹெட்லைன் கொடுக்குறாங்க நம்மளுடைய உஸ்தாத், கணவரின் உள்ளத்தை கொள்ளை கொள்வாள். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், அல்லாஹு அக்பர். கணவருடைய உள்ளத்தை கொள்ளை கொள்றதுல, அவரோட மனதிற்கு திருப்தி கொடுக்கறதுல ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியோட கடமையா எடுத்துக்கிடுவா. உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹு அக்பர், ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதே மாதிரி நல்லறிவும் மார்க்கத்தை பேணி வாழக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தனது முதல் நோக்கமாக எதை வச்சிருப்பா தெரியுமா? தன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை சரியா நிறைவேற்றுவா. அதற்கு பிறகு தன்னுடைய கணவருடைய உள்ளத்துல, தன்னுடைய கணவனுடைய அன்ப, அவருடைய கல்ப கவர்றதுல, அவருடைய இதயத்துல இடம் பிடிக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பா. எல்லா காலத்திலையும் அப்படியே ஆர்வத்தோட, ஆசையோட அதுல வழி நடப்பா. இதனால அந்த கணவனுக்கு நமக்கு இப்படிப்பட்ட மனைவி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கானே, இது நம்மளுடைய பெரும் பாக்கியம் அல்லவான்னு உணரணும். அந்த அளவுக்கு இந்த கணவனோட கண்ணும் கருத்துமா நல்ல முறையில நடந்து கொள்வா. சுப்ஹானல்லாஹ். யா ரப்பே, இப்படிப்பட்ட நன்மக்களா ஆக்கி வையா அல்லாஹ். எத்தனையோ பேரு, எவ்வளவோ பேர் சொல்றாங்க, வீட்டை விட்டுட்டு ஆபீஸ்க்கோ இல்ல கம்பெனிக்கோ வேலைக்கோ போனா வீட்டுக்கு போகணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் வெளியிலேயே இருக்கலாமேன்னு நினைக்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த மாதிரி பெண்மக்களை விட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போ தன்னுடைய கணவருடைய கல்ப கவர்றதுல, அவங்களுடைய அன்பை பெறதுல, அவங்களுடைய இதயத்துல இடம் பிடிக்கிறதுல
கவனம் செலுத்தக்கூடியவளா இருப்பா. ஏன்னு சொன்னா அவர் எனக்கு கிடைச்ச பாக்கியமே அப்படின்னு நினைச்சு உணரணும்னு சொன்னா எந்த அளவுக்கு நடக்கணும். சுப்ஹானல்லாஹ். கணவருடைய உள்ளத்தை ஈர்ப்பதற்காக எல்லா வழிகளையும் தன்னுடைய நுண்ணறிவால், தன்னுடைய அறிவு திறனால் அவள் சிந்திச்சு செயல்பட்டு அதுல அக்கறையோட பயன்படுத்தக்கூடியவளா இருப்பா. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்துக்காகவும் வாழக்கூடிய நேரத்துல அதை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கணவனோட நெருக்கமா பணிந்து வாழக்கூடிய ஒரு முயற்சி உள்ள ஒரு பெண்ணா இருப்பா. ஒரு ஆண் பெறக்கூடிய உலக இன்பங்கள் இருக்குல்ல, அந்த உலகத்து இன்பங்கள்லயே சிறந்த இன்பம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது பெண் தான் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம்ல பதியக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. உலகத்து இன்பங்கிறது எவ்வளவு இன்பங்கள் இருக்கு இல்லையா? பார்த்து அனுபவிக்கக்கூடிய இன்பம், நுகர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம், உண்டு அணிந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம், இப்படி பல இன்பங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த இன்பத்திலேயே இந்த உலகத்துல ஏராளமான இன்பங்கள் இருக்குது. அந்த இன்பத்திலேயே மிகச்சிறந்த இன்பம் எது தெரியுமா? ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி அமைகிறதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய உச்சகட்டமான மிகப்பெரிய இன்பம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ஹதீஸ சொல்லிட்டு, ஆமா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி உலகத்துல இருக்கிற இதர இன்பங்களிலேயே மிகச்சிறந்த இன்பமா இருக்க வேண்டும். அதை என்னைக்குமே நம்ம நினைவுல வச்சு செயல்படணும். சுப்ஹானல்லாஹ். கணவரோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கிறது, அவருடைய மனசுக்கு எப்படி நிம்மதியை கொடுக்கறதுங்கிற விஷயத்த தெரிஞ்சு நடக்கக்கூடியவளா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருப்பா. எந்த பெண்ணுக்கும் கணவருடைய உள்ளத்தை கவர அன்பை பெற்றுக்கொள்ள தெரியலையோ அந்த பெண் கணவருக்கு மகிழ்ச்சி ஊட்ட முடியாது. மாறாக பெரும்பாலான நேரங்கள்ல அந்த பெண் தன்னுடைய கணவர்களுக்கு துக்கத்துக்கும் கவலைக்கும் காரணமா விடுறா அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தியும் சொல்றாங்க. எப்படி பாருங்களேன், உலகத்து இன்பத்திலேயே மிகச்சிறந்த இன்பம் ஒரு நல்ல மனைவி அமைறதுதான் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியையும் சொல்றாங்க பாருங்களேன். மனிதனுடைய நற்பாக்கியத்திற்கு 3 விஷயம் தேவைப்படுது. மனிதனுடைய நல்ல பாக்கியம் பெற்றவனா அவன் ஆகுறதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. அது என்னென்ன தெரியுமா? அது சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரியே அந்த மனிதனுடைய துர்ப்பாக்கியத்துக்கும் 3 விஷயம் தேவைப்படுது. அது என்ன தெரியுமா இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நற்பாக்கியத்திற்கு தேவையான 3 விஷயத்துல முதல் விஷயம் ஒரு நல்ல பெண். அவன் நற்பாக்கியசாலியா, நிம்மதியானவனா, அமைதியானவனா, அழகானவனா சிறந்து விளங்கணும்டா அவனுக்கு ஒரு நல்ல பெண் மனைவியா அமைகிறது. 1. 2, நல்ல தங்குமிடம். வாழ்க்கைக்கு தேவையான வசதியான சின்னதோ பெருசோ ஒரு அழகான வீடு. அந்த தங்குமிடம் அமைறது ஒரு மனிதனுக்கு ஒரு நற்பாக்கியமான ஒரு செயல். 3வது, நல்ல வாகனம். அது எதுவாகவும் இருக்கலாம். பிளைட் ரேஞ்சுக்கு தான் இருக்கணும்னு சொல்ல, பைசைக்கிளா கூட இருக்கலாம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வாகனம் அமைகிறது அவனுக்கு ஒரு நற்பாக்கியமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு சிலர் பாருங்களேன், வாகனம் வாங்குவாங்க, அமையவே செய்யாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்யணும். ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கணும், ஏதாச்சும் ஒரு நிம்மதியே இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய தூதர் இது 3யுமே மாத்திக்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னா அமையாத போதும். அப்போ துர்பாக்கியம் உள்ள ஒரு மனிதனுக்கு கெட்ட துர்பாக்கியமான நிகழ்வுகள் அமைகிறதுக்கும் 3 விஷயம் முக்கியமா இருக்கு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? அல்லாஹ் அதுல இருந்து காப்பாத்தி அல்லாஹ் கெட்ட பெண் மனைவியா அமைகிறது. அதே மாதிரி தங்குமிடம் சரியான ஒரு வீடு அமையாம இருக்கிறது. அதே மாதிரி வாகனம் சரியில்லாம இருக்கிறது. இந்த 3ம் ஒரு மனுஷனுடைய துர்பாக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடியதா இருக்கு. முஸ்னதுல அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் செய்தி. அப்ப பாருங்க, 3 விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நல்லது கெட்டது பார்க்கலாம்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1 நல்ல மனைவி, 2 நல்ல தங்குமிடம்,
மூணு வாகனம். இந்த மூணு சரியில்லைண்டா மாத்திக்கிறதுக்கும் அனுமதி இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து, தன்னுடைய மகன் வீட்டுல இல்லாதப்போ தன்னுடைய மருமகள்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு என்ன சொன்னாங்க, இந்த வாசப்படி சரியில்லைம்மா, இந்த நிலைய மாத்திட சொல்லிடு என் பிள்ளைகிட்ட சொல்லின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த தடவை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க பேசிட்டு, அப்பையும் தன்னுடைய மகன் இல்ல, இந்த நிலப்படி இந்த வாசப்படி சூப்பரா நல்லா இருக்கு, இதையே ஸ்டாண்டர்டா வச்சுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர்களுடைய விஷயத்துல நிறைய நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் நற்பாக்கியம் உடையவனா ஆகணும்டா ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல பெண் அவனுக்கு வாழ்க்கை துணையா அமைகிறது. அதனால ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனிடத்துல உண்மையாகவும் பணிவு மிக்கவளாகவும் அவ வாழணும். கணவனுடைய உள்ளத்தை கவர்றதுல ஈர்க்கிறதுல மார்க்க பண்பு உள்ளவளா இருக்கணும். ஏன்னா மார்க்க பண்பு இருக்கதான் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, இதன் மூலம் அல்லாஹுடைய அன்பை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிருவா. தன்னுடைய கணவனுடைய ஒழுக்கத்தை இப்படி ஒரு நல்ல மனைவி அமைகிறது தன்னுடைய அணுகுமுறையால தன்னுடைய கணவனுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க கூடியதா இருக்கும். நற்பண்புகளை அவரிடம் வளர்க்கக்கூடியதா இருக்கும். குடும்பத்தின் தூண்களா மற்ற பண்புகளோட நம்ம அவர்களோட இருக்கும்போது குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய தூணா இருக்கும். நற்பாக்கியத்தையும் ஈடேற்றத்தையும் நல் வாழ்க்கையையும் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் தேடி கொடுக்கும். ஒரு பெண் நற்குணத்தோட பணிவோட அன்போட கருணையோட தன்னுடைய கணவனோட இருக்கும்போது அவருக்கு மட்டுமில்ல அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையும் ஈடேற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த உஸ்தாத் நமக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். பொதுவாவே பெண்கள் தங்களுடைய கணவனுடைய இதயத்துல கொள்ளை கொள்றதுல அதை ஆட்சி செய்யறதுல பெரிய ஈடுபாடு உடையவங்களா தான் இருப்பாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இந்த விஷயத்துல இருக்கணும். இதை கொள்ளை கொள்றதுல தங்கள் பெண்கள் கண்ணுக்கு அதாவது அதுதான் அவங்களுடைய பெண்மைக்கு அழகு. அவங்க நன்றா இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா ஒரு முஸ்லிம் முன்மாதிரி பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது சும்மா ஒரு ஏதோ உணர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டா, உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவளா இருப்பா. அவனுக்கு அடிப்பணிந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கே அது மனசுக்கு திருப்தியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது வெறும் கணவனுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்ல, குடும்பத்தாருக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்ல, அல்லாஹ்வின் திருப்திய அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் அப்படின்ற நம்பிக்கையோட அவன் இந்த அமல்களை செய்வான். இதெல்லாம் அமல்னு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய கணவனுடைய கல்வை கவர்றது, அவருக்கு அழகான முறையில பணிவிடை செய்யறது, அவருக்கு மார்க்க விஷயத்துல ஒத்துழைப்பா இருக்கிறது, இபாதத்து விஷயத்துல உறுதுணையா இருக்கிறது, இது எல்லாம் சும்மா ஏதோ பொடுப்போக்கா செய்யறதுல உணர்வு பூர்வமா மனசோட திருப்தியோட மகிழ்ச்சியோட செய்யும் போது அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பி செய்வா. அல்லாஹ்தான் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றத மார்க்கமா ஆக்கியிருக்கான். அதுல அவ சரியா நடந்து கொண்டாள்னா அது பற்றி மறுமையில கேள்வியும் கேட்பான். ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கிற விஷயத்த அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான்னு சொல்லியிருக்கானா இல்லையா? ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரியே. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி, அது பத்தி விசாரிக்கப்படுவார்கள். அப்போ தன்னுடைய கணவரோட அன்பு காட்டுவதிலையும் நெருக்கத்தோட நடந்து கொள்வதிலையும் எந்த குறையும் வைக்க கூடாது. அதாவது கல்பால உள்ளத்தால அவர்களோட இணைஞ்சு அவங்களோட பாசம் காட்டி அன்பு காட்டி நடக்கிறது மாதிரி வெளி தோற்றத்துல அழகாலையும் நல்ல வார்த்தைகளாலையும் உயர்ந்த சொற்களாலையும் விரும்பத்தகுந்த நல்ல பண்பாட்டுகளாலையும் கணவனுடைய அன்பை பெற முயலணும். இது அல்லாஹ் நமக்கு பெண்களுக்கு கடமையாக்கி இருக்கான், மார்க்கமா ஆக்கி இருக்கான். இது பத்தி நாளைக்கு விசாரிக்கப்படுவோம் நாம ஒவ்வொருத்தரும். இந்த விசாரணை நம்மகிட்ட அல்லாஹ் கிட்ட இருக்குங்கிற சிந்தனையோடண்டா இன்னும் எவ்வளவு அற்புதமா அவங்களோட நடந்துக்குவோம். சும்மாவே நமக்கு சொல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். கணவரோட அன்போட கருணையோட இருக்கிறதுல அப்போ
இன்னும் அல்லாஹ் இத பத்தி விசாரிப்பான், நீ எப்படி நடந்தேன்னு கேட்பான்னு சொன்னா இன்னும் எவ்வளவு அழகா நடந்துக்குருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த இடத்துல இன்னொரு ஹெட்லைன்லயும் நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு பெண் கணவனுக்காக அலங்காரம் செய்து கொள்வாள் தன்னை. எந்தெந்த முறையில எல்லாம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரிச்சு கொள்ள முடியுமோ அந்த முறையில எல்லாம் தன்னை அலங்கரிச்சுக்கிருவா. கணவனின் கண்கள் குளிர்ச்சி அடைகிற விதமா அவன் நடந்துக்கிருவா. தன்னுடைய அழக தன்னுடைய கணவனுக்கு பிடிச்ச மாதிரி வெளிக்காட்டுவா. அழகின் மூலமா கணவனுக்கு திருப்தி ஊட்டுவா, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவா. இப்படித்தான் தனக்கு முன்னால் வாழ்ந்த பெண்கள் எல்லாம் இருந்திருக்காங்கங்கிற ஒரு வரலாற்றை படித்து அதன் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வாள். சுப்ஹானல்லாஹ். ரியலி நம்ம அப்படித்தான் இருக்கோமா? கணவனுக்கு தான் நம்மளுடைய அழகு அலங்காரம் எல்லாத்தையும் காட்டுறோமா, இல்ல வெளியிலயா? சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து நம்ம யோசிக்கணும்ல. வெளியில போயிட்டு கணவன் வரையில நம்ம எப்படி இருக்கிறோம்? வீட்டு மக்கள்கிட்ட நம்ம டேட்டியோட இருக்கோமா, நைட்டியோட இருக்கிறோமா, இல்ல டேட்டியாவே இருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் அங்க இரவு நேரத்துல திடீர்னு வீட்டுக்கு வரமாட்டாங்களாம். அங்க தங்கி பள்ளிக்கு முதல்ல வந்து வீட்டுக்கு செய்தி சொல்லி அனுப்புவாங்களாம். எதுக்கு? நம்ம வெளியே போயிட்டு வர்றோம், நம்ம போய் நம்மளுடைய மனைவிகளை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தா தான் கல்வுக்கு மலர்ச்சியா இருக்கும், இல்லையா? ஆண்கள் வெளியே போயிட்டு வரக்கூடியவர்களுடைய கல்வுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த விஷயத்துல முன்மாதிரியா இருப்பா. அவங்க அவர்கள் வந்து இறை வணக்க வழிபாடுகள்ல திளைத்து வந்தார்கள். அல்லாஹ்வின் நூலை ஓதி வந்தார்கள். இருப்பினும், அதாவது நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்த பெண்கள், சஹாபிய பெண்மணிகள் இறைவனுடைய வழிபாடுகள்ல திளைத்து வந்தாங்க. அல்லாஹ்வுடைய நூலான இறை வேதத்தையும் ஓதி வந்தாங்க. இருந்தாலும் தங்களுடைய கணவரை மகிழ்விக்கிறதுல அவர்கள் எந்த குறையுமே வைக்கல. அவங்களுக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியா இருக்கிறது யார் தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கதான் மற்ற பெண்களுக்கெல்லாம் ரோல் மாடலா திகழ்றாங்க. எப்படி தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்றுல வர்ற பல பெண்கள் தங்களை சிறந்த ஆடைகளால் அலங்கரித்து கொண்டாங்கங்கிற விஷயத்த அறிகிறோம். கணவரோட உள்ளூர்ல இருந்தாலும் சரி அல்லது வெளியூர் சென்றாலும் சரி, அவங்களுக்காக நகைகளை எல்லாம் அணிஞ்சு அலங்கரித்து கொண்டாங்கன்னு சொல்றோம். இப்ப அப்படியா? வீட்டுக்கு வந்ததோட எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு அக்கடாண்டு இப்பதாண்டா ஃப்ரீயா இருக்கு, வெளியில போகவா, கிளம்புமா, ஒரு 5 நிமிஷத்துல வெளியே போலாமா? 5 நிமிஷம்லாம் எப்படி பத்தும்? இருங்க, நான் மேக்கப் எல்லாம் போடணும், எல்லாத்தையும் எடுக்கணும், எல்லா நகையும் போடணும், வெளியே தெரிகிற மாதிரி எதை எப்படி எங்க மாட்டலாண்டெல்லாம் மாட்டணும், இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வந்து தன்னை அழகான முறையில அலங்கரிச்சுக்கிருவாங்களாம். அலங்கரிக்கிறதுக்கு அலங்காரம் செய்யற பெண்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அலங்கரிச்சு அனுப்புனாங்க, இல்லையா? அப்ப பெண்களுக்கு அலங்காரம் அனுமதிக்கப்பட்டது. எப்போ அனுமதிக்கப்பட்டது? தன்னுடைய கணவனுக்கு காட்டுறதுக்கு. இங்க எப்படி ரைட் ஆப்போசிட்டா நடக்குதோ அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முறை பக்ரா பின்த் உக்பா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அன்னை ஆயிஷா அவர்களிடம் வந்து மருதாணி இடுறத பத்தி கேக்குறாங்க. அப்போ அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அது ஒரு நல்ல மரம், அது உன்னுடைய சார் இருக்குல்ல, அது தூய்மையானது என்று சொல்றாங்க. அடுத்து பக்ரா ரவி சொல்றாங்க, ஒரு பெண் தன் தேவைக்கேற்ற முடிகளை அகற்றிக் கொள்வதை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உன்னுடைய கணவனுக்காக உன் 2 கண்களையும் கலட்டி அது முன்பிருந்ததை விட கவர்ச்சியா பொருத்தி கொள்றது. சுப்ஹானல்லாஹ். முடியும்னு சொல்ற வாய்ப்பு இருந்தா அதையும் நீ செய்து கொள்ளலாம்னு பதில் சொல்றாங்க. அஹ்காமுன் நிசாங்கிற கிதாபுல இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அவங்க வந்து எவ்வளவு அழகா கேக்குறாங்க மருதாணின்றத பத்தி. அது ரொம்ப அழகான மரம், அதனுடைய சார் ரொம்ப அழகா தூய்மையானது. அப்ப மருதாணி இட்டு உங்களை அலங்கரிச்சுக்கோங்க. அப்ப முடிய கட் பண்ணிக்கலாமா, முடிய நம்ம எப்படி எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கல, உன்னுடைய கணவனுக்காக ஒரு 2 கண்ணையும் கலட்டி எடுத்து அது இருந்ததை விட கவர்ச்சியா வச்சுக்கலாம், அது அழகா கொடுக்கும்னா அதையும் நீ செஞ்சுக்கலான்ற எக்ஸ்ட்ரா பதிலும் சொல்றாங்க பாருங்க. அஹ்காமுன் நிசாங்கிற கிதாபுல இது பதியப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதனாலதான் கண்ணுக்கு அழகழகா லென்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க கலர் கலரா, இல்லையா?
அப்போ அன்னை ஆயிஷாவுக்கு அப்ப தெரியுமா இது இப்படி எல்லாம் லென்ஸ் எல்லாம் வரும்னு. ஆனாலும் சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண் அழகியல உங்களுக்கு நான் தருவேன். ஆண்களே, நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா, நீங்க பார்வையை தாழ்த்தி கொண்டீங்கன்னா, வெளியில அலைய விடாம நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹலாலானதின் பக்கம் நீங்க விருப்பம் உள்ளவர்களா, அதோட திருப்தி உள்ளவர்களா நீங்க எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு கண் அழகிகளை நான் தருவேன். கண் அழகிகளா இருப்பாங்க அந்த ஹூர்லியன்கள். நெஞ்சங்கள் நிமிர்ந்தவர்களா இருப்பாங்க அந்த ஹூர்லியன்கள். ஆண்களுக்கு சொன்ன சுப செய்தி பெண்கள் தான். அதனாலதானே அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்து இன்பத்திலேயே மிகப்பெரிய இன்பம், போற்றக்கூடியது, சிறந்தது பெண் தான் சொல்லி சொன்னாங்க. அந்த பெண் நம்ம என்ன செய்யணும், வீட்டுல இருக்கையில நம்மளுடைய கணவனுக்கு கண்ணு அழகா ஐ லைனர், ஐ ஷேடோ, இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம் கணவனுக்கு. வெளியில புகையில இல்ல, வெளிய புகையில அழகா சுத்தமா கழுவிட்டு அப்படியே முகமும் கையும் மட்டும் தெரியுற மாதிரி, அதுக்கும் ஆபத்துன்னு சொன்னா அதையும் கவர் பண்ணிக்கிறதுக்கு சூரா அஹ்ஸாப்ல வசனம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். மூடிக்கிட்டு போறதுதான் ஒரு அழகிய முன்மாதிரியான நற்குணம் உள்ள அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண். இந்த கணவனுக்கு அலங்காரம் பண்ணி காட்டுறதுல எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. தன்னுடைய கணவனுக்காக அலங்கரித்து கொள்றதுல அலட்சியமா இருக்க மாட்டா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண். அதை கவனிப்பா. ஒரு மனைவியானவள் தன்னுடைய அலங்காரங்களை முதன்மையாக கணவருக்கே செய்து காட்டணும். தன்னுடைய தோழிகளுக்கோ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காகவோ அலங்கரிக்க கூடாது இப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிக்கலாமா? கண்டிப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரையில இந்த ஹதீஸ் எல்லாம், இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு நம்ம அலங்காரமா அழகா ரெடியா இருங்களேன். வந்ததும் கேட்பாங்க, எங்கம்மா கிளம்பிட்ட, ஒண்ணுமே சொல்லலையேன்னு. ஏன்னா இது வரைக்கும் அலங்கரிக்கல. இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை எல்லாம் கேட்டோம், உங்களுக்காகவே நான் இன்னைக்கு அலங்கரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த மகிழ்ச்சியை அவங்களுக்கும் கொடுக்கட்டும், நமக்கும் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப கணவருக்காக அழகுபடுத்திக்கிறது எவ்வளவு ஒரு அழகிய ஒரு விஷயமா இருக்கு. கணவருக்காக அழகுபடுத்துறதுல தன்னைய குறை வச்சுக்கிற மாட்டா, குற்றவாளியா நிக்க மாட்டா. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நீங்க வெளியே போறீங்களா, மற்ற பெண்களை பார்த்துட்டீங்களா, யதார்த்தமா உங்க பார்வைகள் பற்றுச்சா, உங்களுடைய உணர்வுகள் தூண்டப்படுதா, நேர வீட்டுக்கு வாங்க. அந்த பெண்ணிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுடைய மனைவிட்ட இருக்கு. திருப்தி அடைங்க, நிம்மதி அடைங்க, சந்தோஷம் அடைங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் அந்த ஒரு அழகிய ஒரு செய்தியை சொல்றாங்க. உங்களுடைய கணவனை அழைக்கும் போது நீங்க என்ன வேலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாம அவர்களை திருப்திப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கறது சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கணவனை திருப்திப்படுத்தாத நிலையில் நீங்கள் ஒரு நாள் இரவு உறங்குனீங்கன்னா, அன்றைய இரவு மலக்குகளுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பெண் அந்த கணவனுடைய திருப்தியில, கணவனுடைய நிம்மதியில, கணவனுடைய சந்தோஷத்துல எப்படியெல்லாம் இருக்கணும், தன்னை அழகுபடுத்திக்கிறதுல எல்லா விஷயத்திலையும் அப்படிங்கிறத நமக்கு எவ்வளவு அழகா நமக்கு நேர்த்தியா சொல்லி காட்டுறாங்க பாத்தீங்களா? அப்ப நம்மளை அலங்கரிக்கிறது, கணவருக்காக அலங்கரிக்கிறதுல அலட்சியமா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் நேர்வழி பெற்ற நல்லறிவோடு வாழக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இது மாதிரியான குற்றங்கள்ல இருந்து தன்னை தூரமாக்கி கொள்வாள். குற்றம்டா எது? தன்னுடைய கணவனுக்கு அலங்கரிக்காம இருக்கிறது குற்றங்கிறாங்க. நம்ம உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்கும் போது, கணவன் வரையில அலங்காரமா நம்மளை அழகுபடுத்திக்கிறாம இருக்கிறது குற்றம் அப்படின்ட்டு இந்த மாதிரியா செயல்ல இருந்து விலகி நல்ல முறையில வாழக்கூடிய ஒரு பெண்மணியா, கணவன் உரிமைகள்ல குறை வைக்கக்கூடியவளா ஒரு நல்ல முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருப்பாளா? நிச்சயமா குறை வைக்க மாட்டா. அப்போ இந்த கணவனுக்கு தன்னை அலங்காரம் பண்ணி காட்டுறதுல முதன்மையான ஒரு பெண்மணியா இருப்பா அப்படிங்கிறதையும், தன்னுடைய கணவனின் கண்களை கவரும்படி ஆடைகள் அணிந்து கொள்றதுலயும் சரி, நறுமணங்கள் பூசிக்கொள்றதுலயும் சரி முன்மாதிரியா நடப்பா. துக்க கலக்கத்துல கூட, அதாவது துக்கங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல கூட 3 நாளைக்கு மேல ஒரு பெண் துக்கத்தை அனுபவிக்க கூடாது, கடைபிடிக்க கூடாது. இப்படி இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கு. ஆனா கணவன் இறந்துட்டா மட்டும்தான் 4 மாசம் 10 நாள் துக்கம் அவருக்காக நம்ம அனுபவிக்கணும், அந்த துக்கத்தை கடைபிடிக்கணும்.
அலங்காரம் பண்ணிக்கிற கூடாது, கண்ணுக்கு மையிடக்கூடாது. கண்ணுக்கு மையிடுறது எவ்வளவு ஒரு பெரிய கவர்ச்சியை கொடுக்குது தன்னுடைய கணவனுக்கு. ஆனா வெளியில போகையில தானே அந்த கண்ணுக்கு அல்லாஹ் படுத்துற பாடு தாங்க முடியல. அல்லாஹ் அதுல இருந்து பாதுகாப்பா நம்ம இருக்கணும். ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி. இமாம் புகாரி ரஹமுல்லா ஒரு ஹதீஸ சொல்லி காட்டுறாங்க. அன்னை ஜைனப் பின் அபு சலமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறதா, நான் அன்னை ஜைனப் பின் ஜஹ்ஷ் அவர்களுடைய சகோதரர் இறந்த சமயத்துல நான் அங்க போயிருந்தேன். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அப்போது நறுமண பொருட்கள் கொண்டு வர சொல்லி அதை பூசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பூசிட்டு அவங்க சொல்றாங்க, இதோ பாருங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமா எனக்கு இப்போ இந்த நறுமண பொருள் தேவையில்லை. என்னுடைய என்னுடைய சகோதரர் மௌத்தாயி இப்பதான் 3 நாள் ஆகுது இல்லையா? ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேடையில் இருந்தபடி அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணும் இறந்து போனவருக்காக 3 நாட்களுக்கு மேல் தூக்கம் கடைபிடிக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம, ஆனால் தன்னுடைய கணவருக்காக 4 மாசம் 10 நாட்கள் இருப்பதை தவிரன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நான் கேட்டிருக்கேன். அதனாலதான் இப்படி 3 நாள் ஆயிருச்சு, நம்ம நறுமணம் பூசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நறுமணத்தை கொண்டு வர சொல்லி நான் பூசுறேன்னு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில பதியப்பட்டிருக்குன்னு சொன்னா, அப்ப ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய அலங்காரத்தை, நறுமணம் பூசுவதை, அழகா ட்ரெஸ் பண்றத, அழகா நகைகள் போடுறத, தன்னுடைய பொன்சிறைப்ப, தன்னுடைய நற்குணத்தை யாருக்கு காட்டணும்? தன்னுடைய கணவனுக்கு தான். ஆனா சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பெண்கள் இந்த இடத்துல சொல்லணும், கணவன் வந்ததோட வாசல்லையே நிக்க வச்சு கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டா வந்துட்டா அல்லாஹ் அக்பர் அப்படி முகத்துல எள்ளும் கொள்ளும் போட்டா வெடிச்சிரும் சட சடன்னு. அப்படி கடுகடுப்பா இல்ல, கூடாது. ஏன்னா வெளியே போயிட்டு வர்றவங்க எத்தனையோ இன்னல்களை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை சந்திச்சுட்டு வர்றாங்க இல்லையா? அவங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவளா ஒரு பெண்மணி இருக்கணுமே தவிர, அதனாலதான் சூரா ரூம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வசனத்தை நம்ம ஓதுனோம். அந்த பெண்மணிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில உற்பத்தி பண்ணியிருக்கானா. உங்களுக்குடைய அன்பையும் நேசத்தையும் அந்த அல்லாஹ் தான் உண்டு பண்ணுனா, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒன்றா இருக்கு. அப்ப அந்த அத்தாட்சிக்கு பாத்திரமா நம்ம இருக்கணும்னு சொன்னா, நம்மளுடைய கணவனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியவளா, அமைதி அளிக்கக்கூடியவளா, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணா நாம இருக்கணும். மார்க்க விஷயத்திலையும் சரி, இபாதத்து விஷயத்திலையும் சரி, நம்மளை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் சரி. இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட அழகிய நற்குணம் உள்ள பெண்ணாக, யா அல்லாஹ் உன்னிடம் கூலியை எதிர்பார்த்து செயல்படக்கூடிய பெண்ணாக, யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இதில் கூடுதல் குறைதல், யா அல்லாஹ் தவறுகள் இருந்தால் யா அல்லாஹ் மன்னித்து நிறைவான கூலியை எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வாயாக. எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தந்தருள்வாயாக, அமைதியை தந்தருள்வாயாக, சந்தோஷத்தை தந்தருள்வாயாக, உன்னுடைய பொருத்தத்தை தந்தருள்வாயாக. அழகிய ரோல் மாடலாக யா அல்லாஹ் முன்மாதிரி முஸ்லிம் பெண்களாக எங்கள் அனைவரையும் வாழ நீ தௌஃபீக் தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.